அடிப்பீங்க கொள்ளை, அதுவே உங்களது கொள்கை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களே, உங்களது தலைமையிலான அரசு 5 ஆண்டுகள் செய்த சாதனைகள் இதோ. நீங்கள் 2011ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் அப்போதைய உங்களது ஸ்ரீரங்கம் தொகுதி உள்ளடங்கிய திருச்சி மாவட்டத்தில் உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களின் மேலான திட்டத்தில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் எனது ஊராட்சியான பெரகம்பி ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் வனத்துறையால் கடந்த 84ஆம் ஆண்டு நடப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நாட்டு கருவேல மரங்களை ஏலம் என்ற பெயரில் கள்ளத்தனமாக வெட்டி உங்கள் தலைமையிலான அரசு விற்பனை செய்து சாதனை படைத்தது. அவ்வாறு கள்ளத்தனமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மரங்களை வெட்டி விற்பனை செய்த தொகையை உங்களால் நியமிக்கப்பட்ட அப்போதைய திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்கள் முதல் பெரகம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் அனைவருக்கும் உங்கள் தலைமையிலான அரசு பிரித்து கொடுத்து சாதனை படைத்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நாட்டு கருவேல மரம் கள்ள விற்பனை தொடர்பாக நான் தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாக தகவல் மற்றும் ஆவணம் கேட்டு விண்ணப்பம் செய்தேன். அதற்கு 6 மாதம் கழித்து 3216 பக்கங்கள் கொண்ட ஆவண நகல் உள்ளது, பக்கத்திற்கு ரூபாய் 5 வீதம் 16080 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்கள் பதில் அனுப்பினார்கள். நான் 16080 ரூபாய் செலுத்த மாட்டேன் என்கிற மேலான திட்டத்தில் அப்படி ஒரு பதிலை அனுப்பினார்கள். நான் 16080 ரூபாய் செலுத்திவிட்டேன். அதற்கான பதில் உங்கள் தலைமையிலான அரசு நிர்வாகத்தில் இல்லாத காரணத்தினால் எனக்கு 1700 பக்கங்கள் வெற்றுத்தாள்களாக உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்கள் அனுப்பி வைத்து சாதனை படைத்தார். அந்த 1700 பக்க வெற்றுத்தாள்களோடு நான் கடந்த 1/10/2012 அன்று உங்களால் நியமிக்கப்பட்ட அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களிடம் சென்று நியாயம் கேட்டேன். என்னை பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி ஆட்சியர் என்கிற திமிரில் திட்டி வெளியே அனுப்பினார். அது செய்தியாக ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட நீங்கள் உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களுக்கு மனுநீதி நாளில் மிகவும் விரைவாக செயல்பட்டு என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாய சங்கம் போன்ற அமைப்பினரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பி உங்கள் தலைமையிலான அரசு செய்யும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை மூடி மறைத்ததற்காக உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களுக்கு உங்கள் பொற்கரங்களால் 3 முறை சிறந்த நேர்மையான ஆட்சியர் என்ற விருதினை வழங்கி பெருமைப்படுத்தி சாதனைப்படுத்தீர்கள். நான் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு எண் 8112/2015 பெரகம்பி ஊராட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நாட்டு கருவேல மரம் கள்ளத்தனமாக விற்பனை செய்ததன் தொடர்பாகவும் மேலும் உங்கள் தலைமையிலான அரசு பெரகம்பி ஊராட்சிக்கு வளர்ச்சி பணி என்ற பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாய் ஒதுக்கிய நிதியையும் உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்கள் துணையோடு பெரகம்பி ஊராட்சி மன்ற தலைவர் லோகேஸ்வரி அவர்கள் கையாடல் செய்ததையும் தெரியப்படுத்தி கடந்த 7/8/2015 அன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செல்வம் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கீழே இயங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கீழே இயங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை என்று 8 மாத காலமாக காலம் கடத்தி உங்கள் தலைமையிலான அரசு செய்த ஊழல் மற்றும் முறைகேடுகளை இதுநாள் வரை வெளியே கொண்டு வராமல் சாதனை படைத்தது. சமூக ஆர்வலர் ஐயா அண்ணா ஹசாரே அவர்களின் ஜன்லோக்பால் கோரிக்கையின் ஒரு பகுதியான சேவை பெறும் உரிமை சட்டத்தை 17 மாநிலங்கள் அமல்படுத்திய பிறகும் உங்கள் தலைமையிலான அரசும் சேவை பெறும் உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் உங்கள் தலைமையிலான அரசு துளியும் கவனத்தில் கொள்ளாமல் அவர்கள் கோரிக்கையை உதாசீனப்படுத்தி குப்பையில் போட்டு சாதனை படைத்தது. லட்சக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்தாலும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உங்கள் தலைமையிலான அரசு நடத்தும் சாராய கடைகளை மூட சொல்லி கோரிக்கை விடுத்தாலும் போராட்டம் நடத்தினாலும் சாராய கடைகளை மூடாமலும் மேலும் உங்கள் தலைமையிலான அரசு பல சாராய கடைகளை திறந்து ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து சாதனை படைத்தது. காவேரி மணல், ஆற்று மணல், தாது மணல், கிரானைட் போன்ற கனிம வளங்களை ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்ததை உங்கள் தலைமையிலான அரசு கண்டு கொள்ளாமல் கொள்ளையடித்தவர்களை பாதுகாத்து சாதனை படைத்தது. கல்வி பணி என்ற பெயரில் தனியார் கல்வி நிறுவனங்கள், கல்வி கட்டணம் என்ற பெயரில் கட்டண கொள்ளை அடிக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது உங்கள் தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தனியார் கல்வி நிறுவன அதிபர்களை பாதுகாத்து சாதனை படைத்தது. லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகம் வேண்டும் என்ற எண்ணத்தில் லஞ்சம் வாங்காமல் நேர்மையோடு செயல்பட்ட வேளாண் துறை அதிகாரி முத்துக்குமாரசாமி, DSP விஷ்ணுபிரியா போன்ற நேர்மையான அதிகாரிகளை தற்கொலைக்கு தள்ளி உங்கள் தலைமையிலான அரசு தற்கொலைக்கு தூண்டியவர்களை பாதுகாத்து அவர்களை போன்ற நேர்மையான அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து
தேவைப்பட்டால் பணி நீக்கமும் செய்து உங்கள் தலைமையிலான அரசு சாதனை படைத்தது. உங்கள் தலைமையிலான அரசு மற்றும் உங்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் செய்யும் ஊழல், சுரண்டல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சட்டவிரோத செயல்களை அம்பலப்படுத்திய ஊடகங்கள் மீது அவதூறு வழக்கு போட்டு பல கோடி ரூபாய் அரசு நிதி அவதூறு வழக்கிற்காக செலவு செய்து உங்கள் தலைமையிலான அரசு சாதனை படைத்தது. அன்பான வாக்காளர் பெருமக்களே, அம்மாவின் அரசு, அம்மாவின் தலைமையிலான அரசு எனது பிரகம்பி ஊராட்சியில் மட்டுமே ஏலம் என்கிற பெயரில் பொது சொத்தை பல கோடி ரூபாய்க்கு கொள்ளையடித்து சாதனை படைத்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு முழுக்க இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்து சாதனை படைத்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆகவே அம்மாவின் அரசு மேலும் தொடர, அம்மாவின் அரசு மேலும் கொள்ளையடித்து மேலும் சாதனைகள் மேலும் தொடர வருகிற மே 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுக்கே வாக்களித்து அம்மா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க. மக்களால் அம்மா, மக்களுக்காக அம்மாவா? சிந்திக்காதீர், வாக்களிப்பீர். கேப்டன் என்பவர் யார்? அந்த பழமும் இல்ல, இந்த பழம் இல்ல, ஞான பழம். மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய, மக்கள் பற்றியே எப்பொழுதும் எண்ணக்கூடிய ஒரு ஞான பழம்.